ஏஆர்எஸ் டான்ஸ் அகாடமி நிறுவனத்துக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஸ்ரீதர் மாஸ்டருக்கு என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். மற்றும் இந்த ஓனர்ஸு வந்து என்னோட வாழ்த்துக்கள். ஸோ நிச்சயமாக டான்ஸ் வந்து நம்மளோட லைஃப்பில் எல்லாருக்கும் சமீபத்தில் இன்னும் இப்போ பார்த்துட்டிங்கன்னா ஒரு 10 இயர்ஸ் முன்னாடியே பார்த்துட்டிங்கன்னா ஒரு கன்சர்வேட்டிவான ஒரு விஷயமாக தான் இருந்தது. ஒரு 15 இயர்ஸ் முன்னாடி ஐயோ டான்ஸ் ஆடுறோமே அப்படின்னு. பட் இன்றைக்கி இருக்கிற கிட்ஸ் எல்லாமே பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு விஷயம் ஒரு சாங்கை நாங்கள் ப்ரமோட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஒரு படத்தை ப்ரமோட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஒரு டான்ஸ் விஷயத்தில் வந்து அவங்க வந்து ரிலேட் பண்ணிக்கிறாங்க. ஸோ படம் பார்க்குறாங்களோ இல்லையோ, பட் இந்த படத்துலேருந்து தான் இந்த சாங் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க ரிலேட் பண்ணிக்கிறாங்க. ஸோ வீட்டில் இருக்கிற குட்டி குட்டி நண்பர்கள் பற்றியில் அதாவது இந்த ஏரியாவுக்கு வந்து இந்த டான்ஸ் ஸ்டூடியோ வந்து ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு வென்யூவாக இருக்கும். அண்ட் அது இல்லாமல் இன்னைக்கு கிட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ஃபோனில் பயங்கரமாக பார்த்துட்ருக்குறாங்க. ஸோ அந்த நேரத்தில் ஒரு 2 ஹவர்ஸ் எல்லாத்தையும் மறந்துட்டு அது ஃபிட்னஸ்க்கு கொடுத்த மாதிரி இருக்கும், ப்ளஸ் மென்டல் ஹெல்த்துக்கும் கொடுத்த மாதிரி இருக்கும். அண்ட் அதே மாதிரி கிட்ஸும் வந்து ரொம்ப ஹாப்பியாகவும் மென்டல் ஹெல்த் அவங்களோட ரொம்ப ஹாப்பியாகவும் இருப்பாங்க. ஸோ அதுக்கு வந்து ஏஆர்எஸ் டான்ஸ் ஸ்டுடியோவுக்கு என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஸ்ரீதர் மாஸ்டருக்கும் என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் என்னை இங்கே இன்வைட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் ஸ்ரீதர் மாஸ்டர் வந்து ரொம்ப வருஷமாக லைக் இந்த துறையில் இருக்கார். அவர்லாம் வந்து டிசெண்டன்ஸ் ஆஃப் ராஜு மாஸ்டர், இங்கே அசோக் மாஸ்டரும் இருக்கிறாங்க. ஸோ நாங்களாம் வந்து ரொம்ப வருஷமாக டான்ஸ்லாம் மாஸ்டரோடையே நாங்கள் வந்து ஒர்க் பண்ணியிருக்கிறோம். பட் இந்த வருஷம் தான் எனக்கு 2024 தான் எனக்கு வந்து ஸ்ரீதர் மாஸ்டரோட ஒர்க் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. அது இப்போ லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் ஆக போட படம் அகத்தியா மூலமாக. ஸோ அதில் வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சாங் பண்ணியிருக்காங்க. ஸோ ஐ திங்க் அந்த சாங்கை நீங்கள் இந்த ஸ்டூடியோவில் வந்து ஆடணும். ஆடி நீங்கள் டேக் பண்ணுங்கள். ஸோ நிச்சயமாக அதில் வந்து நான் அதில் போஸ்ட் ஆன் இன்ஸ்டாகிராம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இன்வைட்டிங் மீ. அண்ட் இங்கே இருக்கிற டான்சர்ஸ்க்கும் இவ்வளோ எனர்ஜி எடுத்துகிட்டு வர இந்த ஸ்டூடியோக்கும் என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. ஜி, எப்போ படம் ரிலீஸ்? 28ஆம் தேதி படம் ரிலீஸ். ஏன்னா அந்த சாங் கோரியோ பண்ணும்போது அகத்தியனில் விஜய் தான் டைரக்டர். ஒவ்வொரு சாங்கும் வந்து மிரட்டி இருப்பாங்க. நான் வந்து லவ் பண்ணி கொரியோகிராஃப் பண்ணியிருப்பேன். இன்னோவேட்டிவாக க்ரியேட்டிவிட்டியாக வச்சுருப்போம் அகத்தியன் மூவியில். ப்ரொடியூசர் நம்ம ஐஸ்வரி சாருக்கு ரொம்ப வந்து நான் தேங்க்ஸ் சொல்லணும் இந்த நேரத்தில். அந்த ஸ்கிரிப்டு, அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போதே கிட்ஸ்லேருந்து பெரியவங்களாம் பயங்கரமாக பிடிக்கும். அதனால தான் அந்த கோரியோவும் நான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக கேப்பை வந்து திடீர்னு போயிட்டு இங்கேயே ஒட்டிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு க்ரியேட்டிவிட்டியான விஷயம்லாம் நாங்கள் பண்ணோம். ரியலி கேமராமேன் அந்த ஹோல் டீமுக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சார், ரீல்ஸ் பண்ணி சோஷியல் மீடியாவில் பண்ணி நம்ம மீடியாவும் போட்டு பெருசாக பண்ணிடலாம். தேங்க்யூ. போகும்போது ஷாம்பாயும் நக்குல் அவங்களெல்லாம் கொஞ்சம் பண்ண வச்சுருக்கேன். கண்டிப்பாக. எங்கள் ஷாம்பாயெல்லாம் வந்து எங்களோட சீனியர். நாங்களாம் லேசா படம் இந்த மாதிரி படங்கள்லாம் பார்த்து தான் நாங்கள் வந்து உண்மையிலே நிறைய விஷயம் ரசிச்சிருக்கிறோம் அவங்களது. பட் இன்னுமே அதே எனர்ஜியில் இருக்கார். டெய்லி ஒரு 100 தண்டால் எடுக்கிறாருன்னு நினைக்கிறேன். அவரே பயங்கர ஃபிட்டாக இருக்கார். அண்ட் ஆப்வியஸ்லி நக்குல் அவரோட ஃபஸ்ட்டு படத்துலேருந்து எல்லாமே நல்லா ரசிச்சுட்டு வந்துட்டுருக்குறோம். அது இல்லாமல் மாஸ்டர் இங்கே எப்பயுமே ஃபுல் பவர் எனர்ஜியில் இருக்கிறாங்க. ஸோ மற்றபடி இங்கே இருக்கிற எல்லா பிரபலங்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள். ஸ்ரீதர் மாஸ்டர் நம்ம எல்லாருக்கும் தெரியும். எனக்கு ஃபஸ்ட்டு அவரை ஒரு டான்ஸராக தான் தெரியும். பிகாஸ் நான் 12B ஆடும்போது 4 பேர் ராஜு மாஸ்டர் நிப்பாட்டுவாங்க. அதில் இவர் ஒருத்தர். நான் போய் எல்லாம் பர்சனலாக வந்து கொஞ்சம் மேகம் இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா அப்படி ரைட்டில் பின்னாடி இருந்து அது டான்ஸராக ஆடும்போது என்னால் மறக்கவே முடியும். கொஞ்சம் கம்மியாக ஆடுங்கப்பா, இப்படிலாம் ஆடினா யார் எதையோ பார்ப்பான்லாம் போய் ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். பட் அந்த டைமில் ரொம்ப என்கரேஜ் பண்ணி, இவராக இருக்கட்டும், தினேஷ் மாஸ்டராக இருக்கட்டும், நோபலாக இருக்கட்டும், ரொம்ப என்கரேஜ் பண்ணி ஆடுங்க, ஒரு பெரிய சந்தர்ப்பம் கிடைச்சிக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப என்கரேஜ் பண்ணாரு. அதுக்கப்புறம் ஒரு பெரிய கோரியோகிராஃபராக மாறினாரு. பாட்டுங்க நம்ம பார்க்கும்போது பெக்யூலரா சில ஸ்டெப்ஸ் பண்ணும் போது we will definitely recognize இது வந்து ஸ்ரீதர் மாஸ்டர் தான் பண்ணியிருக்கணும். பிகாஸ் ட்ரைபல் டான்ஸ்ன்னு வரும்போது ஸ்ரீதரை அடிச்சுக்க யாருமே இல்லை. சாரி ஸ்ரீதர் மாஸ்டரை. ஃபர்ஸ்ட் டான்ஸரா அதுக்கப்புறம் ஒரு கோரியோகிராஃபரா, பட் லேட்டரா தான் ஆஸ் அ ஹியூமன் பீயிங்கா இவரை தெரிஞ்சுக்கிட்டேன். இஸ் a very fantastic human being. ரீசன் எதுக்குன்னா, அவர் டான்ஸ் ஸ்கூல் நடத்துற இடத்துல எல்லாமே வந்து அத்தனை கிட்ஸை வந்து என்கரேஜ் பண்றாரு. நல்ல டேலண்ட்டை டேப் பண்ணி என்கரேஜ் பண்ணி வேற லெவல்ல அவங்கெல்லாம் போகணுங்கிறத ஒரு உள்ளுக்குள்ள இருக்கிற ஒரு எண்ணம் அவருக்கு. இன்ஃபேக்ட் இது நான் சொல்லணும், நிறைய பேர்கிட்ட காசு பத்தியே பேச மாட்டாரு. ஃபீஸ் கேட்குறதோ இல்லை இதெல்லாம். இப்போ எனக்கே வந்து நிறைய தடவை, இப்போ ரீசெண்டாக கூட ஒரு சாங் ஷூட் பண்ணேன். எங்கே வரணும், எப்போ ஜி, அவ்வளோதான். என்ன இது அதெல்லாம் ஒன்றுமே பேசாமல் இஸ் ரியலி அ ட்ரூ பேஷனட் டான்சர். லவ் ஃபார் டான்ஸ் அவருக்குள்ளே இருக்குது. அதே மாதிரி இன்னைக்கு
4 ஸ்கூல் ஆரம்பிச்சிருக்காரு. எல்லா ஸ்கூல்லையும் வந்து எல்லா பேட்சும் ஃபுல்லாக இருக்குது. காரணம் என்னடான்னா, இப்போ ஒரு 10 நாளைக்கு முன்னாடி நான் ரிஹர்சல் போகணும் பேட்சாக ஃபுல்லாக இருக்காங்க ஜி, நீங்கள் வந்து ஒரு 6 மணிக்கு அப்புறம் வாங்க அந்த மாதிரி சொல்லும் போது ஐ ஆல்சோ போய் பார்த்தேன் யாரெல்லாம் டான்ஸ் ஆடுறாங்கன்னு. பட் அவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ், அவ்வளோ கிட்ஸ் எல்லாருமே ரொம்ப ஸ்டைலிஷாக ஆடுறாங்க. ரொம்ப பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி ஒரு ஆக்சுவலாக ஒரு சர்வீஸ் பண்ணுறாரு அவர், ஆக்சுவலாக ஒரு டான்ஸ் ஸ்கூல் நடத்திக்கிட்டு. அதே மாதிரி இன்னைக்கு இங்கே ஒரு பிரைம் ஏரியாவில் இவ்வளோ பெரிய லான்ச், இவ்வளோ பெரிய ஸ்கூலில் நடத்தி ஸ்டார்ட் பண்ணுறது வந்து அவருக்கு ஒரு ரொம்ப பெரிய அச்சீவ்மெண்ட். அதே மாதிரி இங்கே இருக்கிற உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு நல்ல டான்ஸ் ஸ்கூல் கிடைச்சிருக்குங்கிற ஒரு ஃபீலிங் எல்லாருக்கும் வந்திருக்கும். ஸோ என்னோட பெஸ்ட் விஷஸ் ஃபார் ஸ்ரீதர் மாஸ்டர். அண்ட் உங்கள் டாட்டர் பற்றி சொல்லணும், அக்ஷதா பற்றி. அவங்க எம்பிபிஎஸ் படிச்சிருந்தாலும் அவங்களும் ஒரு 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 மேஜிக் டான்சர் அவங்க. இன்ஃபேக்ட் ஸ்ரீதர்கே கோரியோகிராஃபி சொல்லி கொடுக்குற அளவுக்கு இன்னைக்கு வந்துட்டாங்க. இப்போ அவர் கோரியோகிராஃப் பண்ணுறதுலாம் டாக்டரை பார்த்துட்டு ஓகேன்னு கேட்பாரு. அவங்க வந்து சும்மா அங்கே மொத்தம் மாற்றிக்கோ அப்படி அந்த லெவலில் அவங்களும் க்ரோ ஆகிட்டு இருக்காங்க. ஸோ மை பெஸ்ட் விஷஸ் டு அக்ஷதா ஆல்சோ. அண்ட் அவரோட டான்சர் பாய்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங் பாய்ஸ். அவங்களெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங், ரொம்ப சின்சியர், ரொம்ப டெடிகேட்டட். ஒரு பயங்கரமான டீமுங்க இது. ஒரு பாசிட்டிவான ஒரு வைப் இருக்கும் அவங்கள்ட்ட போய் டான்ஸ் ஆடும் போது. நானே சொல்லலான்னு இருந்தேன் மாஸ்டர்கிட்ட, பட் இன்னைக்கு சொல்கிறேன், நான் தான் ஃபர்ஸ்ட் அட்மிஷன் எடுப்பேன்னு நினைக்கிறேன் இந்த ஸ்கூலில். எனக்கு இது பக்கம் எனக்கு. ஸோ மை பெஸ்ட் விஷஸ் டு இஸ் பார்ட்னர் ஆல்சோ ஃபார் ஜாயினிங் ஹேண்ட்ஸ் ஃபார் த ஸ்கூல். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இன்வைட்டிங் மீ. அண்ட் நீங்கள் எல்லாரும் வந்து இவ்வளோ சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இங்கே ஒருத்தர் என்ன கார்னரில் என்னை பார்த்துட்டு இருக்காரு. இவரும் ஒரு மிக சிறந்த ஒரு கோரியோகிராஃபர் தான் நம்ம ஆளு. இஸ் ஆல்சோ அ ஃபென்டாஸ்டிக் கோரியோகிராஃபர். எல்லாருமே ஒரே பேட்ச் தான். இவங்களுக்குள்ள ஒரு பெரிய யூனிட்டி இருக்கு. எல்லாரும் நல்லா வரணும்னு நினைக்கிற ஒரு நபர்கள். ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு இங்க வந்து இதை அட்டென்ட் பண்ணல. தேங்க்யூ ஸோ மச். அஸ்திரம் 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 இப்போதான் ஒரு சாங் அவர் கோரியோகிராஃப் பண்ணியிருக்காரு. அதில் நான் என்ன பண்ணிட்டேன், உங்க ஃபீஸ்லாம் எனக்கு ஜாஸ்தி கொடுக்க முடியாது மாஸ்டர், ஒரு பெரிய பிட்டு நீங்களே டான்ஸ் ஆடி இருக்கேன்னு சொல்லி அவரே டான்ஸ் ஆட வச்சு, பட் அந்த பாட்டுல இவர் ஒரு 2 பிட்டு ஆடி இருக்காரு. கண்டிப்பா பேசப்படும். அது ஆக்சுவலா வந்து அஸ்திரம் இந்த ப்ரமோ சாங். இப்போ இன்னைக்கு வந்து படத்துல பாட்டு இருக்கோ இல்லையோ, நிறைய பேர் எல்லா மூவிலையும் ப்ரமோன்னு ஒரு சாங், ப்ரமோஷன்ஸ் ஒரு சாங்ஸ் பண்றாங்க எல்லா படத்துலையும். ஏன்னா அந்த படம் ரீச் பண்றது அந்த பாட்டாலன்னு சொல்லிட்டு. ஸோ அதை மாதிரி அஸ்திரம் படம் வந்து ரிலீஸுக்கு இந்த படம் வந்து ரொம்ப ரொம்ப டைட்டா மியூசிக் பண்ணது நம்ம அமரீஷ். அவருக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுங்க. இந்த அமரீஷ் வந்து எங்களுக்கு வந்து சின்ன மச்சான் வந்து இந்த மில்லியன்லாம் இல்லை, எவ்வளோ மில்லியன் நீங்க போயிருக்குன்னு நினைக்கிறீங்க? நானும் அமரீஷ் அந்த காம்பினேஷன்ல சொல்லுங்க. 200 மில்லியன். நாங்க சின்ன மச்சான், நானு, லெஜண்ட் பிரபுதேவா மாஸ்டர்ஸ் எங்க காம்பினேஷன்ல. அப்புறமா இந்த மியூசிக்ல இந்த அஸ்திரம் இந்த ப்ரமோ சாங் வந்து பயங்கர ஸ்ட்ராங்கா வந்திருக்கு. இதுல ரொம்ப அழகா ஸ்டைலிஷா நம்ம வந்து ஷாம் சார் ஆடி இருக்காரு. இதை நான் சொல்றதை விட அந்த ப்ரமோ சாங் படம் ரிலீஸுக்கு முன்னாடியே வந்துடும். எப்போ சார் ரிலீஸ்? சாங் வந்து 25th லான்ச் மாஸ்டர். படம் வந்து 7th of March. சூப்பர். இதுக்காக போயிட்டு இருக்கோம். ஸோ எல்லாருமே எங்க வந்ததெல்லாம் பயங்கர சப்போர்ட்டு. நெக்ஸ்ட் வந்து அசோக் மாஸ்டர், அவரோட கோரியோலாம் நல்லா லவ் பண்ணி பார்த்துருக்கேன். நாங்களாம் எல்லாம் ஒன்றா ஆடி இருக்கோம். நாங்கள் லெஜண்ட் பிரபு மாஸ்டருக்குலாம் நான் போக்கிரி பொங்கல், அவர் வந்து பண்ணுற கோரியோகிராஃபிக் போக்கிரி பொங்கல் பண்ணுவார். நான் வந்து என் செல்ல பேர் ஆப்பிள்னுவேன். அது மாதிரி மாற்றி மாற்றி நானும் பிரபு மாஸ்டர்லாம் நாங்களாம் தளபதிக்காக இருந்தாலும் இப்படி ஒரு பாட்டுனா அவர் அப்படி ஒரு பாட்டு பண்ணுவார். ஸோ அசோக் மாஸ்டர் இங்கே வந்ததுக்கு நம்ம ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அவர் 2 வார்த்தை பேசணும்னு ஆசை. எல்லாருக்கும் வணக்கம். என்ன பேசுறது, அசத்திட்டா போல. நம்ம சங்கர் சார் படம் தான் பிரம்மாண்டம் இருக்கும், அது மாதிரி நம்ம ஸ்ரீதர் மாஸ்டர் டான்ஸ் ஸ்கூல்னாலுமே பிரம்மாண்டம். அவர் வந்து ஒரு ஷோ பண்ணும் போது ஒரு பிரம்மாண்டம் பண்ணுவார். ஏன்னா நான் எல்லாமே அவருடைய ஷோ, அவருடைய ப்ரோக்ராம்ஸ்லாம் நிறைய நான் கலந்துருக்கேன். எது பண்ணாலும் பார்த்தீங்கன்னா எப்படின்னா இப்படி பண்ணாருன்ற மாதிரி தான் இருக்கும். இந்த ஸ்கூல் ஓப்பனிங் கூட பார்த்தீங்கன்னா 1 கிலோமீட்டர்லேருந்து பிரம்மாண்டம். என்ன ஒரு இதெல்லாம் வந்து எதுக்குன்னா, ஸோ அந்த டான்ஸ் மேலே இருக்கிற அந்த உயிர், அந்த பற்று, இதை காட்டுது பாருங்க. இது வந்து நம்ம டான்ஸ் தான் நம்மளுடைய இது ஒரு முன்னேற்றம். அவருடைய முன்னேற்றத்துக்கு பெரிய இது வந்து இந்த டான்ஸ் தான். அதனால தான் அவருடைய வாரிசு கூட பார்த்தீங்கன்னா
அக்ஷதாஜி வந்து நான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப வருஷமாக பார்க்குறேன். அவங்க இப்போ ஆடுறதெல்லாம் பார்த்தா அப்பனுக்கு அப்பா 10 அடினா அவங்க 300 அடி இருக்காங்க. வேற லெவல் அவங்க. யாராவது அவங்க பண்ண வீடியோ பார்த்தா இன்ஸ்டாகிராமில் அவங்கள தான் பார்க்குறாங்க எல்லாரும். என்ன ஸ்டைலு எங்க அந்த ரொம்ப நல்லா பண்ணுறாங்க. ஐயோ சூப்பர், ரொம்ப நல்லா பண்ணுறாங்க. ஸோ இந்த டான்ஸ் ஸ்கூலில் வந்து மென்மேலும் இதில் நிறைய பிள்ளைகள் வந்து நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி கற்றுக்கிட்டு அவங்களும் இந்த மாதிரி அவங்களுக்கும் ஒரு பேர் ஒரு ஷேப் வரணும். இந்த மீடியாவில் அவங்க நல்ல நானும் ஒரு குட் டான்ஸர் குட் ஆர்டிஸ்ட் எல்லாம் உருவாகிறது ஒரு டான்ஸ் ஸ்கூலில் தான். ஸோ இந்த மாதிரி ஒரு டான்ஸ் ஸ்கூலில் வந்து அவங்க கற்றுக்கும் போது அவங்க லைஃப் கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும். எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னென்னா நாங்களாம் உருவாகும் போது எங்களுக்கு இந்த மாதிரி டான்ஸ் ஸ்கூல் கிடைக்கல. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நான் அடையாறில் இருந்து வடபழனிக்கு வரணும் ஒரு டான்ஸ் ஸ்கூலுக்கு. ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை. அவர் வந்து ஏரியாவில் நிறைய இடத்துல டான்ஸ் ஸ்கூல் வச்சுருக்காரு. ஸோ அது ரொம்ப சந்தோஷம். ரொம்ப அடுத்த சந்தோஷம் பார்த்தீங்கன்னா ஷாம் சார் அவரோட நான் ஒர்க் பண்ண அந்த சாங்ஸ்லாம், நக்குல் சார் அவர்கிட்டலாம் எனக்கு நிறைய லைஃப் கொடுத்துருக்காங்க. இவங்களோட நான் ஒர்க் பண்ண சாங்லாம் எனக்கு அடுத்தடுத்த படிக்கட்டு. ஜீவா சார் அவருக்கெல்லாம் நான் பண்ண பாடல்லாம் வந்து பெரிய பாராட்டுலாம் கிடச்சிருக்கு. விஜய் சாரே எனக்கு கூப்பிட்டு பாராட்டியிருப்பார். இந்த வாடா வாடா சாங்லாம் பார்த்துட்டு ஜீவா சார்லாம் இப்படிலாம் ஆடுவாரா அப்படிலாம் எனக்கு கேட்டிருக்காரு விஜய் சார். ஸோ வந்து அந்த மாதிரியான எனக்கு வாய்ப்புலாம் வந்து ஜீவா சார், ஷாம் சார், நக்குல் சார் இவங்களாம் என் லைஃப்பில் வந்து மறக்க முடியாத ஒரு கதாநாயகர்கள். ஸோ நான் வளர்ந்ததுக்கு இவங்கெல்லாம் ஒரு காரணம். அடுத்தது நம்ம ஸ்ரீதர் மாஸ்டரோட பார்த்தீங்கன்னா நாங்கள் டான்ஸராக இருந்தோம், அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணோம், மாஸ்டராக நாங்கள் நிறைய படங்கள் பண்ணுறோம். எங்களுக்குள்ளே ஏதோ ஒரு கெமிஸ்ட்ரி எந்த பிறவியில் நாங்கள் அப்படி ஆனோன்னு தெரியாது. ஒரு பிரதர்ஸ் மாதிரி. அவருடைய வளர்ச்சி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் எது பண்ணாலும் நான் கூட இருந்து அவரால் எங்களால் என்ன பண்ண முடியும். அவருடைய வளர்ச்சி நிறைய பேருக்கு போய் சேரணுன்றது தான். ஸோ தேங்க்யூ வெரி மச். நீங்கள் எல்லாம் வாழ்த்துங்க. இந்த பள்ளி அவருக்கு நல்லா வரணும், அவர் மேலும் உயரணும். அவருக்கு பார்ட்னராக வந்த அவருக்கும் எங்களை மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. இந்த ரூம்ல எவ்வளோ எனர்ஜி இருக்கு. டான்சர்ஸ் மட்டும் இல்லை, மாஸ்டர்ஸ் மட்டும் இல்லை, இந்த மீடியா கூட ஒரு தனி பவர் இருக்கு. யூ கைஸ் ஆர் ஸோ குட். எனக்கும் ஸ்ரீதர் மாஸ்டருக்கும் ஒரு லைக் பெரிய கனெக்ஷன் இருக்கு. பிகாஸ் சினிமாவில் என்டர் ஆகும்போது எனக்கு நான் சரி ஒரு ஆக்டராக எனக்கு ஒரு பேர் கிடைக்கும், இல்லை ஒரு ஃபைட்டராக எனக்கு பேர் கிடைக்கும். டான்ஸராக ஒரு பேர் நான் நினச்சி கூட பார்க்கல. இட் வாஸ் நெவர் இன் மை மைண்ட். அண்ட் நான் ஒரு ட்ரெயின் டான்ஸர் எல்லாம் கிடையாது. ஸோ என் முதல் படத்தில் வந்து நாக்கு முக்கா மாதிரி ஒரு சாங். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ விஜய் ஆண்டனி சார் ஃபார் திஸ் லவ்லி சாங். அந்த சாங் வரும்போது நான் ஆரம்பத்தில் ரொம்ப நர்வஸாக இருந்தேன், யார் பண்ண போகிறாங்க அந்த மாதிரி ஒரு தாட் இருந்தது. பட் அவங்க ஸ்ரீதர் மாஸ்டர் சொல்லும்போது அப்போ எனக்கு ஸ்ரீதர் மாஸ்டர் நான் ஸ்க்ரீனில் பார்த்துருக்கேன், மேக்கரின்னு எல்லாம் பின்னாடி அவங்கள பார்த்துருக்கேன் நான். ஸோ அவங்க இந்த மாதிரி ஒரு சாங் கம்போஸ் பண்ணுவாங்க. இட் வாஸ் எ ட்ரீம் ஆக்சுவலி. ஏன்னா மாஸ்டர் எப்படின்னா யூ குட் பி த வர்ஸ்ட் டான்சர். ஆனால் அவர் ஃப்ரேமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அவங்கள ஒரு டான்சர் மாதிரியே காமிச்சிருப்பாரு. அண்ட் ஹி ரியலி சப்போர்ட்டட் மீ அ லாட் ஃபார் நாக்குமுக்கா. ஏன்னா அது ஒரு சும்மா சாங் கிடையாது, ஒரு ஃபாஸ்ட் பேஸ் டெம்போ, பெரிய ஹிட்டு வேறு. ஸோ ஐட் லைக் டு தேங்க் மாஸ்டர் அகெயின். தேங்க்யூ மாஸ்டர். till the end you'll always be very special to me. And அவர் இந்த மாதிரி ஒரு டான்ஸ் ஸ்கூல் அவரோட 4th பிரான்ச் அவர் ஓப்பன் பண்ணியிருக்காரு. இட்ஸ் சச் அ லவ்லி திங். ஏன்னா என் ஃபேமிலியில் கூட என்னோட ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் கேட்டாங்கன்னா யார்கிட்ட நீங்கள் சஜஸ்ட் பண்ணுவீங்க whom to go for training, I'll always say ஸ்ரீதர் மாஸ்டர். ஏன்னா எனக்கு அப்படி ஒரு ஹோப் கொடுத்தாரு அவர். நிஜமா ஃபர்ஸ்ட் டைம் ஒரு லீட் ஆக்டராக ஒர்க் பண்ணும்போது, ஒரு ஹீரோவாக ஒர்க் பண்ணும்போது, அந்த ஒரு ப்ரெஷரோட பண்ணும்போது ரொம்ப கூலாக அவர் ஷூட் பண்ணார். அண்ட் ஷாம் அண்ணா சொன்ன மாதிரி அவருக்கு ஒரு ஸ்டைல் இருக்குது. அவரோட டான்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஹியூமர் கூட இருக்கும், கலந்து இருக்கும். ஸோ ஹீஸ் காட் அ குட் சென்ஸ் ஆஃப் ஹியூமர் ஆல்சோ. டான்ஸ் மூவ்ஸ் மட்டும் கிடையாது, அந்த டோட்டல் கான்செப்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ யோசிப்பார். உட்காந்து ஒவ்வொரு விஷயம் மைன்யூட் டீட்டெயில்ஸாக எல்லாம் பார்ப்பார் அவர். ஸோ அப்படி ஒரு டான்ஸ் மாஸ்டர் அவர். அண்ட் ஐ டோன்ட் திங்க் இந்த மாதிரி ஐ எவர் கெட் அ ஆப்பர்ச்சுனிட்டி டு நாக்குமுக்கா அகேன். பட் ஐ எம் ஸோ கிரேட்ஃபுல். அண்ட் இட்ஸ் த மோஸ்ட் மெமரபிள் திங். ஏன்னா அந்த படத்தில் உனக்கு என்னன்னா எனக்கு என்ன நீ ஒரு சாங் கூட இருக்குது, ட்ரெயினில் நாங்கள் ஷூட் பண்ணியிருக்கோம். அந்த சாங் ஐ டோன்ட் நோ இஃப் யூ கைஸ் நோ, பட் 24 ஹவர்ஸில் நாங்கள் ஷூட் பண்ண சாங் அது. தெரியுமா சரி? மார்னிங் ஞாபகம் இருக்கா? மார்னிங் 6 to ஈவினிங் 6க்குள்ளே அந்த ஃபுல் சாங்கை முடிச்சிட்டார் அவர்.
ஆன் த ட்ரெயின். ஏன்னா ட்ரெயின் எங்களுக்கு அது அந்த டைமில் ரொம்ப ஒரு அந்த இட் வாஸ் வெரி டஃப் டு கெட் தட் ட்ரெயின். ஆமாம், மீடியாக்கு யாருக்கும் தெரியாது அந்த சாங்கும், அப்புறம் உன் தலைமுடி அதுவும் கோரியோகிராஃபி 2 சாங்குமே பண்ணுவோம். எல்லாம் எனக்கு ஒரு அடையாளம் கொடுத்துட்டாரு ஒரு டான்ஸரா. இன்னைக்கு எனக்கு ஒரு பேர், நான் நகுல் நல்ல டான்ஸ் ஆடுறான்னா அதுக்கு ஸ்ரீதர் மாஸ்டர் கண்டிப்பாக ஒரு பிக் தேங்க்ஸ் டு யூ. அண்ட் அஃப்கோர்ஸ் அவர் ஐ வுட் லைக் டு விஷ் த சிவம் குரூப்ஸ் அண்ட் ஸ்ரீதர் மாஸ்டர்ஸ் ஏஆர்எஸ் அகாடமி ஆல் த வெரி பெஸ்ட். ஏன்னா நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் பாடிக்கு ஏற்ற மாதிரி அவர் ஸ்டைல் கற்றுக் கொடுப்பாரு. அண்ட் ஹீல் பிரிங் அவுட் த பெஸ்ட் இன் யூ. நீங்கள் சில பேர் வந்து நினைக்கலாம் ஐயோ என்னால் டான்ஸ் பண்ண முடியாது, பட் டான்ஸ் பண்ண வச்சிருவாரு. அப்படி ஒரு மாஸ்டர் அவர். ஸோ ஸ்ரீதர் மாஸ்டர் இருக்கும்போது ஐம் வெரி 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 ஹாப்பி. அண்ட் ஆல்சோ இப்போ ஒன் மோர் மாஸ்டர் வேர் அசோக் மாஸ்டர் எனக்கு ரொம்ப அகைன் வெரி க்ளோஸ் மாஸ்டர். மாஸ்லமணி படத்தில் ஃபுல்லாக நோ இஸ் த ஓ தேவியா மாஸ்டர் ஃபார் மீ. அவர் கூட ஒர்க் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸ் கூட இட்ஸ் பீன் கிரேட். 2 ஆஃப் மை மோஸ்ட் ஃபேவரட் மாஸ்டர்ஸ் இங்கே இருக்காங்க எனக்கு. அண்ட் தேங்க்யூ டு போத் தீஸ் மாஸ்டர்ஸ். இன்னைக்கு வந்து டான்ஸர் பேர்னா இட்ஸ் பிகாஸ் யூ கைஸ். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஐட் லைக் டு விஷ் த என்டையர் டீம் all the very best, and in the school's going to rock. Doubt illama you can send your children here, and they're going to be the best. He'll bring out the best in you. So I'd like to wish the entire team all the very best, and thank you for having me, and nice to meet all the lovely people here. Thank you. நகுலுக்கு வந்து ரொம்ப பெரிய தேங்க்யூ சொல்லணும். இன்னைக்கு ஸ்ரீதர் மாஸ்டர் அப்படின்னா ஒன்று இந்த பக்கம் மலையாளத்தில் அப்படி போனால் லஜ்ஜாவதி சொல்லுவாங்க. இந்த சைடில் வந்து நான் பண்ணது லக்ஸு பாப்பா தான் ஃபஸ்ட்டு சாங்கு அர்ஜுன் சார்து. ஆனால் என்ன நாக்குமுக்கு மாஸ்டர்னா நான் வேர்ல்டு ஃபுல்லாக தெரியும். அதுக்கு வந்து ஒரு பெரிய தேங்க்ஸ் இந்த இடத்துல சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் நக்குல் சாருக்கு. பெரிய கைத்தட்டல் கொடுங்க. ஏன்னா 100% ஏன்னா நான் ஒரு மாஸ்டர் என்ன ஒன்றாலும் ஸ்டெப்பு போடலாம். இப்படி ஒரு இன்னைக்கு கோலிவுட் ஸ்டைலு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தரையில் உட்காந்துட்டு இப்படி நம்ம நாக்கு மூக்குன்னு அப்படி ஒரு ஸ்டெப்பு போடும்போது அதை சேலஞ்சாக எடுத்து அந்த ஹீரோ பண்ணும்போது தான் இந்த மாஸ்டரே வெளியே வருவாங்க. ஸோ அந்த எஃபர்ட் எடுத்ததுக்கு பெரிய தேங்க்ஸ் அலாட். இப்படி ஒரு எஃபர்ட்டும் அந்த எனர்ஜி, அந்த நாக்கு மூக்கு சான்ஸே இல்லை, அந்த எனர்ஜி அவர் அந்த ஆட்டிடியூட் அந்த சாங்கை மெயின்டைன் பண்ணதுக்கு தேங்க்யூ. மில்டன் சார் அந்த கேமராவும் சரி அந்த டைரக்டர் டீமுக்கு தேங்க்யூ சொல்லணும். தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். நகுல் எல்லாருமே கேட்டுருப்பாங்க உங்கள் காம்பினேஷனில் இன்னொன்று என்ன வரப்போகுதுன்னு. கூடிய சீக்கிரம் உங்களுக்கு மேலே சர்ப்ரைஸ் கொடுப்போம்.